மஞ்சனே மணியுமானாய் மரகத திரணுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுளானே. நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகழ்விடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று புளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி பாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி கொன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ சீலணிகள் மூல ஆகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்மித்து தண்டமில் நூலோடு சிவனோன் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல ஸ்ரீ ஒப்பிலாமுலையம்மை சமேத எந்தையும் ஆசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடிமலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். இப்பொழுது இந்திய மயூரேசர் திரு அவதார படலத்துல இன்னும் போர் தான் போய்கிட்டு இருக்கு. தான் சொல்றேன், சுமார் 600 சொச்சம் பாட்டு போர். மயூரேசர் அவதாரம் செஞ்சு போர்ல தான் ஒரு 450 பாட்டு 500 பாட்டுக்கு மேல போர்ல தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இரணிய கற்பனை தேரோடு ஆகாயத்தில் எரிந்து மூச்சு திணற வைக்கிறார் சிந்துராஜன். இப்ப வேற அடுத்தது யார் வருகிறார் என்று பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சோகமுற்று அறிவுற்ற பின் சூழ் கணநாதன் வேகமுற்று எதிரோடி போய் வெய்ய முத்தலை வேல் வேல் ஆகமுற்றுரு அழுத்தினன் அது முனை மடிந்த தோகை முற்றிய சிந்து வச்சிரத்துரத்து எரிந்தான். கணநாதனாகிய அந்த கணநாதனை தனது ரதம் உடைந்து போகவும் வேறொரு ரதத்தில் ஏறி சிந்துவோட சண்டை போடுகிறார். எரிந்த வச்சிர மார்பினை பிளத்தலும் இணைந்து மருந்து நீங்கின இரணிய கற்பன் வல்லமரில் செறிந்த வீரர்கள் இன்னன ஆண்மையிற் சிதைந்த அறிந்து முந்துர கடலின் அணிமையில் இறைவன். அவர் மற்றொரு பானத்தால் அவன் கையில் ஏந்திய வில்லையும் ஒடித்து எறிந்தான். உடனே சிந்துராஜன் என்ன செஞ்சிட்டார், கோபத்தோட வேறொரு வில்லை எடுத்து கணநாதனுடைய ரத சாரதியை தள்ளிட்டு இருக்கிறார். அப்படியே தள்ளின உடனே யமனே பார்த்து பயந்துருவார் போல அந்த அளவுக்கு இவர் பானங்களை நெற்றிக்கு நேர் குறிபார்த்து பிரயோகித்தார். அதனால் இரணிய கற்பன் மூர்ச்சித்து மீட்டும் தெளிந்து முத்தலை சூலத்தை எடுத்து அவுணர் பெருமானுடைய மார்பில் அழுத்தினார். அண்டர் யாரையும் சிறையிடை படுத்து அரணல்ல மிண்டு நீர்மையே புரிதரும் வெய்யகோர் சிந்து தொண்டரானவர் தமக்களா தோற்றுராயிரையை
பண்டை மாதவ பயத்தினார் பார்த்து இது மொழிவான். இரணியகற்பன் அப்படியே சோர்ந்து மடிஞ்சிட்டார். இப்பொழுது சகல மகிமைகளும் சிறந்த கணநாதர்கள் எல்லாம் ஒவ்வொருவராய் அவுணராஜனோடு யுத்தம் செய்து சின்னாபின்னப்பட்டதை என்னை அடிமையாக உடைய மயூரேசமூர்த்தி பார்க்கிறார். இத்தன்மைத்தான மேலான பராக்கிரமசாலியை நாமே வெல்ல வேண்டும். தேவர் யாரையும் சிறையிடை படுத்துளேன் சிறந்த மூவரான் அழியா வரம் முற்றுறப் பெற்றேன். ஆகையீண்டு கண்ணெதிராற்றல் சால் சேனை காவலாளர்கள் யாரையும் காய்ந்துளேன் கணத்தில். இங்க சிந்துராஜன் மயூரேசமூர்த்திய பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. என்னென்னு சுவாமியினுடைய திவ்ய தரிசனம் அவருக்கு கிடைச்சிருச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அவுணராக இருந்தாலும் பரமேஸ்வரனுடைய அருளால் அந்த மயூரேசமூர்த்தி அப்படியே அவருக்கு காட்சி கொடுக்கும் பொழுது சிந்துராஜனுக்கு அப்படியே அந்த தெய்வீக மயமாக இருக்கின்ற அந்த சக்தியை பார்க்கவும் ஒரு மாதிரி எப்படி இருக்கிறார் சுவாமி. 1000 கோடி ஞான சூரியர்கள் உதித்தது போல ஒரு வடிவம் பெற்று ஆன்மகோடி உயிர்களின் அஞ்ஞான இருளை போக்குகின்ற மயூரேசமூர்த்தி ஜோதிமயமான வைரமுடியின் சுந்தரத்தையும் திருமுக மண்டலத்தையும் சூரிய கிரகணங்களை வீசுகின்ற மகர குண்டலங்கள் தொடங்கும் செவிகளின் கோலத்தையும் அவருடைய முப்புரி நூல் முத்து மாலை மோகன மாலை முதலியவைகளில் அவருடைய தோற்றத்தை பார்க்கிறார் சிந்துராஜன். சுவாமியினுடைய தோற்றத்தை பார்த்த உடனே அப்படியே அவருடைய சிறப்புகளையும் அவருடைய தரிசனத்தையும் பார்த்த உடனே அவன் மனசு எழுகுது. ஆனால் அந்த ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவரை தடுக்குது. தேவர் யாரையும் சிறைப்படுத்தியுள்ளேன், எல்லா தேவாதி தேவர்களையும் சரி, முனிவர்களையும் சரி, ஞானிகளையும் சரி, மற்ற ஏனைய பகுதிகள் பல எல்லாத்தையும் சிறைப்படுத்திட்டார். இப்ப மயூரேசமூர்த்தியை அண்டங்களையெல்லாம் சிறைப்படுத்திய காலத்தும் தீங்கினையே பாராட்டி வரும் சிந்துராஜன் தனது இரு விழிகளால் பெருமானை பார்த்த உடனே அவன் முன்னம் செய்திருக்கின்ற தவத்தின் பெயரை யாரால சொல்ல முடியும்? அவர் அநியாயம் பண்ணவனாய் இருந்தாலும் அவன் தவம் பண்ணதனுடைய மகிமையால் அவருடைய தந்தையாகிய பரமேஸ்வரன் வரம் பெற்ற மகிமையானோ மயூரேச விநாயக பெருமான அப்படியே பார்க்கிறார், தன்னுடைய கண்களால் தரிசிக்கிறார். இனிமே அவன் தோத்தா என்ன, அந்த போரில் அவன் வெற்றியே பெற வேண்டாம், இல்லை மடிந்தாலும் தான் அவனுக்கு அவ்வளோ கிடையாது. ஏன்னா என் பெருமானை தரிசிச்சிட்டான், அவனுக்கு முக்தி பேரு தான். என்ன அட்டூழியம் பண்ணியிருந்தாலும் சரி. சிறுவனி ஒரு சிறுமையில் கடவி வந்தனை என் உருவில் வாழி ஒன்றால் உயிர் உழப்பை நீ உய்தி பெறுதல் வேண்டுமேல் விடுத்தனன் பயந்து போய் குறவர்க்கு இருவுரா மனத்தோகை செய் இருமதி என்றான். இங்க சொல்றாரு, அப்பா நீயோ சிறுவன். விநாயக பெருமானுடைய திருவிளையாடலை தெரியாம சிந்துராஜன் சொல்றான், அவனுடைய பிராரத்துவ வினையின் காரணமாக சிறுவனாகிய நீ உன்னுடைய உடலும் உள்ளமும் வருந்த எதுக்குப்பா இந்த போருக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு ஆணவத்தின் உச்சத்துல இருந்தா கேட்பாரு. நான் அண்டர்களை எல்லாம் சிறைப்படுத்தினேன், அது மட்டும் இல்ல சகல லோகங்களையும் செய்து விட்டேன், 84 லட்சம் ஜீவராசிகளிலாலும் அடியாத வரம் பெற்றுள்ளேன். இப்படிலாம் சொல்றார் பாருங்க. அப்படிப்பட்ட என்னைய நீர் எதுக்கு என்னைய சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? உனக்கு உதவியாக கொண்டு வந்த பூத வெள்ளங்கள் எல்லாம் அக்னி முன்பட்ட பஞ்சுமலையை போல போர்க்களத்தில் இரையாகி போனது. எல்லாம் இவனுடைய ஆணவத்தின் உச்சத்துல சொல்றான். ஆனா நீ உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு குழந்தையா இருக்கிறேன்னா உன்னுடைய தாய் தந்தையருடைய மனது குளிரும்படி வாழ்ந்திருக்கணும்னு நினைச்சா இந்த இடத்த விட்டு போயிரு.
யாரை பார்த்து? யார் சொல்கிறா பார்த்தீங்களா? மயூரேச பெருமானை பார்த்து சிந்துராஜனுடைய ஆணவம் பேசுகிறது. முழுதுணர்ந்த அருள் நாயகன் மொழிந்தமை கேள விடுதையாகிய சிந்துவை பார்த்து இமையவரை வழிவிழா சிறையிட்டனின் வழியும் இன்பரமும் கெழுவுகை திறத்து திரிகுதும் கிழவில் வேறென்றான். நீ வியர்த்தமாகிய வார்த்தைகளை ஆடினை, உனது கருத்தின் வண்ணம் முடிவது ஒன்றேனும் இல்லை. வைரமலைக்கு ஒப்பாகிய உன்னுடைய மார்பை துளைக்கும்படி ஏவப்போகின்ற பானங்களே உன்னுடைய வார்த்தைக்கு மறுமொழி கூறும். அண்டரண்ட புவனங்கள் அனைத்தினையும் வென்றோம், சகலரும் கொண்டாடும் கீர்த்தியை பெற்றோம், அளவற்ற வஜ்ர தேகத்தை படைத்திருக்கின்றோம். இவை அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அழித்துவிட வல்லோம். தேவதேவோத்தமராகிய சிவபெருமான் கொடுத்தருளிய வரத்தை வச்சு கொண்டு சொல்றார். அருளி நாயகன் அருளினான் மொழிந்தமை கேளா மருளில் மூழ்கிய சிந்ததின் வாசிலை குனித்து கருவி மாமலை என கனை வழங்கினன் அந்த உருவவாளிகட்கிடுமுறை போன்ற ஏழுலகும். சிவபெருமான் கொடுத்தருடைய வரங்களை பாலன் சண்டை செய்து வெல்ல வல்லனோ என்று அகங்காரம் கொள்ளாதே. அளவற்ற நாள் அன்றுகளையெல்லாம் தயை தாட்சண்யம் இல்லாமல் சிறையில் போட்டு அவங்களையெல்லாம் படுத்திட்ட. உன்னுடைய கொடுங்கோல் செலுத்தி வந்த உனது சௌரியத்தினையும் வன்மையையும் உனது விழிக்கு பாலனாக தோற்றுகின்ற யாமே அடக்கி நாசம் செய்வோம். ஆதலால் இனி வீண் வார்த்தை பேசாது, உன் பெருமையையும் பராக்கிரமத்தையும் காண்பி அப்படின்னு சொல்றாரு விநாயக பெருமான். மறைகள் போல் திரள் வானுலகு அழிப்பன, மணி நீர் திரைகள் கீழ்வன, திசை கரி பொதிர்ப்பன, செங்கான் நிறைகள் கீழ்வன, நீநிலம் கிழிப்பன, அவுணர்க்கு அரையனாகிய சிந்துவின் அடிசிலை விசிகம். அங்க இந்த நிமிடத்துல கோபத்தோட பிரவேசித்து சிந்து பார்க்கிறான். மந்திரகிரியை போல் விளங்கும் வாரித்த வில்லை எடுத்து நானேற்றி சப்த லோகங்களும் நடுங்கும்படியாக மலைகளை பிளந்தும் வானுலகு அழிந்தும் சமுத்திரங்கள் கிழிந்தும் திசைக்கரிகளெல்லாம் சோர்ந்தும் பூமிகளெல்லாம் பிளந்தும் போயின. காரெடுத்தலும் புற்றெழும் ஈயலே கடுப்ப போரெடுத்தலும் சிந்துவின் பொறு சிலை பகலி ஊரெடுத்த பாராதி எங்கனும் முராய் நிமிர சீரெடுத்தருள் விநாயகர் தின் சிலை குனித்தாள். சகல லோகங்களும் சின்னாபின்னப்படும்படியாக மழைக்காலத்தில் பொற்றிலிருந்து புறப்படும் ஈசலை போல சிந்துராஜன் விடுத்த அமோக பானங்கள் எல்லாம் பிரபஞ்சமெல்லாம் பறந்து தகித்தலும் நின்மலமூர்த்தியாகிய விநாயக பெருமான் தமது மேருகிரிக்கு சமதையாக விளங்கும் தனுவை வளைத்து வாசுகியை போல நீண்டிருக்கும் நாரியை மாட்டி சர்வ சங்கார காலத்தில் பிரசண்ட வாயுவினால் மோதப்பட்ட 1000 கோடி அண்டங்களும் ஏகாலத்தில் உடைந்தலும் பேரொழியை அப்படியே சத்தத்தை கொடுத்து அவனை அடக்கிட்டார். வார்ந்த நானினத்தை வந்து மணிவீரர் தெரிப்ப வாழ்ந்த வானிடி என ஒளி ஆர்ப்ப அண்ணா நீர் சார்ந்த காட்டினார் சராசரம் அலைந்தன தகுவன் கூர்ந்து மேல் விடு வாழியுச்சிலை குமைந்தனவே. அண்ட சராசரங்களெல்லாம் அவன் விடுத்த வாளிகளில் நடுங்கின. நெட்டிரும் கனை நின்மலநேர் பல தூண்டி தொட்ட இச்சிந்துவின் கணையலாம் கணத்திடை தொலைத்து அங்கு கெட்டல கருணையால் அவன் உதறலும் இருதோள் ஒட்டிருந்தொடை தாளிவை ஒருங்குற துழைத்தான். அப்படியே ஆதிசேடன் என்ன செய்கிறாரு, இந்த இது தாங்காம பூமி பாதளம் வரையில் பிளந்து அது தாங்காம ஆதிசேடன் அப்படியே 1000 பனாமகடங்களை கொண்டு தாங்க வருந்தி விஷங்களை கக்கினார். அப்படியே விஷத்தை கக்க ஆரம்பிச்சிட்டார். மற்றும் உள்ள பிராணிகள் எல்லாம் நிலை கடும் அப்படியே நடுங்கும்படியாக
அப்படியே பாடுது. குணத்தொனி காட்டிய விநாயகப் பெருமான் கோடைக்கால மேகத்தை போல தமது வில்லில் கணக்கிறந்த குரூரமாகிய சரங்களை பூட்டி செலுத்தி பகைவனுடைய கணங்களையெல்லாம் அப்படியே அழிக்கின்றார். அது மட்டுவா, பல்லைவாம் பரி நீங்கி நீன்மணி இரதத்தை ஒல்லி மூர்ச்சையாய் கிடந்தனன் புரைபடு சிந்து வல்லன் மூழ்கிய அரசனை காத்தையன் நின்ற நல்ல சேவகனாம் விருபாக்கன் போர்ன எந்தான். அப்படியே சுவாமி அவனுடைய நெற்றி, மார்பு, 2 புயம், 2 தொடையிலெல்லாம் பார்த்து அம்பை எய்கிறாரு. சிந்துராஜன் தனது குதிரையை விட்டு அப்படியே தேரின் மீது ஏறிட்டான். தேரின் மீது ஏறி அப்படியே மயங்கிட்டான். இப்போது கண்டக நகரத்தில் வந்திருக்கின்ற வீர பராக்கிரமத்தை உடைய அவனுடைய சேவகன் விருபாக்கன் பார்த்தாரு, இனி நம்ம விடக்கூடாதுன்னு மன்னனுக்காக தான் போய் போரிடுகிறார். நல் ஞான நாயகன் அருள்கொடே முனைச்சிறார்கண் மானமேல் கொடும் போரலாம் வகை வகை புரிந்திட்டு ஈனமே உரா எதிர் 2000 வெள்ளம் சேனையோடு அவன் ஆவியை செருக்களம் தவித்தார். ஞானநாயகனுடைய அருளை வாங்கி வந்த முனிச்சிறுவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர்களும் 2000 வெள்ளம் சேனையோடு சண்டை பயங்கரமாக போட்டு அவருடைய அப்படியே அவங்களுடைய அந்த போரில் சண்டை போட முடியாமல் அவனை அந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து விருபாக்கனை அப்படியே மூர்ச்சித்து போகும்படியாக, அவன் இறந்து போகும்படியாக கொன்றுவிட்டார்கள், முடிச்சார்கள். தமியனாய் தனித்தேர்மிசை தளர்ந்தவன் தெளிந்தே எமியனாகிய வீரனும் இரும்படை அனைத்தும் துமிய மாதவர் தோன்றல்கள் பொருதமை எண்ணி உமிழ் செழும் கதிர் இரவியின் பழையுற விடுத்தான். அனைத்து சேனர்களும் முனிசிறார்களால் மடிந்ததை பார்த்த உடனே மனசு நொந்து போச்சு. ஆகா, நம்ம என்ன பண்ண, கொஞ்சம் தேரு தான் கோபத்தோட அப்படியே சூரியாசிரத்தை எடுத்து பிரயோகிக்கிறார். உடனே மயூரேசமூர்த்தி தனது சூலாயுதத்தை எடுத்து விடுகிறார் அவன் மேலே. அது வெளிப்பட்டவுடன் அப்படியே அனலை இறைத்து ஆர்ப்பரித்து சிந்துராஜன் உடுத்த அசிரத்தை எல்லாம் துண்டு துண்டாக அப்படியே ஆக்கிடுச்சு. அண்டநாயகன் அது தெரிந்தே வினன் சூலமெண்டி சாமுகம் நடுங்குற வேகிய படையை உண்டு சென்றவன் ஒளிமணி முடி நிலத்துருட்டி குண்டலம் திகழ் செவிகளே கொய்து மீண்டதுவே. அந்த சூலப்படை என்ன செஞ்சிச்சு, அப்படியே அவனுடைய மணி முடியை அறுத்து அவனுடைய 2 குண்டலங்கள் போட்டிருக்கிற அந்த செவிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி கொய்து மீண்டனவே, மீண்டும் வந்துருச்சு பெருமான்கிட்ட. அல்லலோடுரு நானுலம் அழைத்திட சிந்து மெல்ல நீல் இரதத்தினை விடுத்து என் மென்துகிலால் ஒள்ளுமாறு சென்னியை மறைத்து ஊர் அறியாமை இல்லினே இருந்தனன் ஒரு மருங்கம்மா. எப்படி நடந்துருச்சு பாருங்க. அல்லலோடு துன்பத்தோடு சிந்துராஜன் என்ன செஞ்சிட்டான், ஆகா நம்மளுடைய செவி போனதுக்கப்புறம் நம்ம இந்த சண்டையில் போர்க்களத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு துணியை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு தன்னுடைய 2 செவிகளையும் மறைத்து கொண்டு போர்க்களத்தை விட்டு வேகமாக ஓடுதான். சென்னியை மறைத்து ஊர் அறியாமை யாருக்கும் தெரியாமல் ஓடிட்டான் தன்னுடைய அரண்மனைக்கு. சாய்ந்து சிந்து தன்னூர் பயிர் சாந்தமை அறிந்து மாய்ந்த பூதரை தலைவரை வரும் வகை எழுப்பி ஆய்ந்த நாயகன் வாசரை அடுத்து இனிதிருந்தான் காய்ந்த சேய் முதற் தலைவரும் கலந்துரத் தடுத்தார். சமர்க்களத்தில் தோல்வியடைந்து சென்ற சிந்துராஜன் மனத்தைப் போல எங்கு பார்த்தாலும் இருள் நெருங்கியது. அங்கே விநாயக பெருமான் நேராக அவன் ஓடின உடனே பாசறைக்கு சுப்பிரமணிய தேவர் முதலானவர்களோட பாசறையில் வந்து அமர்ந்தார். மீண்டவர்களை எல்லாம் உயிர்ப்பித்தார். இப்போ சிந்துராஜன் செய்வது அறியாமல் திகைத்திரான். அது எப்படி இருக்கிறது, சூரியன் போய் அப்படியே இனி நாமும் வாழ முடியாது என்று அலறி மேற்றிசை கடல்ல போய் மறைந்தது போல இருக்கின்றாராம்.
சாய்ந்து சிந்து தன்னூர் பயிர் சார்ந்தமை அறிந்து மாய்ந்த பூதரை தலைவரை வரும் வகை எழுப்பி ஆய்ந்த நாயகன் வாசரை அடுத்து நீதருந்தான் காய்ந்த சேய் முதற் தலைவரும் களத்துறந்தடுத்தார் வெய்ய போரிடை வேண்டிய சிந்துவு குருதி செய்யும் ஆற்றலிலா நம் செழும்படை வீழ்ந்த ஐயவோ இனி நாமும் வாழேமென அலறி மையலாவிய கொடற்கடற் பாய்ந்து மாய்ந்ததுவே. இனிமே நம்மளும் வாழ முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு சிந்துராஜன் போனது போல சூரியனே என்ன செஞ்சிட்டான், அப்படியே போய் மேற்று சிறு கடல்ல போய் மாண்டு விட்டான். தோற்றும் அம்மரில் தொலைந்த சிந்துவின் மனம் போல ஆற்றன் மழ்கிய காரிருள் அடர்ந்தது பகையை மாற்று வல்லலார் திருவுள்ளம் என்னவானகத்தே போற்றிருங்களை பொழிகதீர் திங்கள் பூத்ததுவே. சிந்துவின் மனம் போல அந்த இருள் படர்ந்து விட்டது. இப்ப அந்த இருளை போற்றுறதுக்கு வள்ளலாருடைய திரு உள்ளம் என்ன வானகத்தில் போற்றிருங்களை பெருமானுடைய சரசில் வச்சிருக்கின்றாரே, தலையில் வச்சிருக்கின்ற அந்த கலையில் ஒரு கலையாகிய திங்கள் அப்படியே வந்து சந்திரனானவன் சோடச கலைகளோடு உதித்தான் அந்த இருளை போக்குவதற்காக. இறைகொள் பாசறை இடமெல்லாம் இரும் கணநாதர் முறையினான் அதனை முடித்தலை முன்னுற வணக்கி அறையுமாறன துதிகளும் ஆடலும் மலிந்த நிறையவான் அருளவர்க்கெல்லாம் நிரப்பினன் நிமலன். அப்போது பாசறைகளில் இறங்கி இருந்த கணநாதர்கள் எல்லாம் மயிரேசமூர்த்தியை மும்முறை வலம் வந்து பணிந்து வேத ஆகமங்களினால் துதி செய்து ஆடினார்கள், பாடினார்கள். அவர்களுக்கெல்லாம் பரமேஸ்வரன் விநாயகப் பெருமான் பேரருளை வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். பிணங்கள் மல்கிய களமெல்லாம் பேய் நினந்தின்று துணங்கையாடலும் சோர்ந்தவர் உயிரினை காப்ப மனம் கொடுபமும் தீபமும் உருகி மணி துளக்கி இணங்குவார் புரியாற்புமி கீண்டின முறையால். அந்த போர்க்களம் எப்படி இருக்குதா, பிணங்களெல்லாம் மழையாக குவிந்திருக்கின்றது. சமர்க்களம் முழுவதும் பேய்கள் அனைத்தும் நிறங்களை அறிந்து துணங்கை ஆடுவதால் உண்டான ஓசையும் சோர்ந்து வீழ்ந்தவர்களுடைய உயிரினை காக்கும்படியாக அவ்வவர்களுடைய சுற்றத்தினர்களுடைய ஓசையும் எங்க பார்த்தாலும் சத்தம் கேட்கு. சிறந்த கண்டக நகர் செழு வீதிகள் தோறும் முறந்த மாளிகை தோறும் முறை முறை மாதர்கள் களத்தில் இறந்த ஆடவரின் முகம் கண்டிலேம் என்று பிறந்த பேரிடர் அழுகையே பிறங்கின பெரிதும். கண்டக நகரத்தில் உள்ள வீடுகளிலும் மாளிகளிலும் அங்கேரெல்லாம் யுத்தம் செய்ய சென்ற அவ்வவர்களுடைய கணவன்மார்கள் மீட்சியை காணாத அழுகின்ற சத்தமே எங்கும் மிகுதியாய் இருக்கின்றது. மடிபொலி உளத்தோடு வருந்தி வைகிய முடிபொலி சிந்துவான் முன்னியில் அவன் தொடிபொலி முன்கையே துர்க்கை என்பவள் அடிபணிந்தெழுந்து நின்று அரைதன் மேயினாள். இவர் சிந்துராஜன் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே மனசுல வேதனையோட சங்கடப்பட்டு அப்படியே அரண்மனையில் இருக்கிறாரு. அப்போடைய அவனுடைய மனைவியாகிய உர்க்கை என்பவள் அவரை பணிந்து, சுவாமி என்ன இவ்வளவு வேதனையில இருக்கிறீர்னு கேட்கிறார். வள்ளலே அமரரை சிறையின் மாட்டினை ஒள்ளிய உலகலாம் ஒற்றை வெண்குடை தல்லரோ நீழலே தங்க வைத்தனை அல்லொழிய உணரை அடக்கி கொண்டனை. நீர் எது கவலைப்படணும், நீர் தான் வள்ளல், நீர் தான் அமரர்கள் எல்லாம் சிறையில் விட்டவர். தேவரீர் அண்டங்களை சிறையில் வைத்தவர், சகல லோகங்களையும் ஒரே குடையில் ஆண்டு வருகின்றேன். அசுரர்களை எல்லாம் அடிமை கொண்டே பிரம்மநாதி மூவராலும் அழியா வரம் பெற்றிருக்கின்றேன். எதுக்கு நீர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? தன்னுடைய கணவனை பார்த்து கேட்கிறார். அயனறி அரணிவர்க்கு அழிவுறாத நல்வியனொரு வரங்களோ மேவி நின்றனை செயமொரு மனையையும் தளர்வது என்கொளோ நயனுறு நாயக நவில்க என்ற நல். மகாவிஷ்ணு பிரம்மா கூட அவங்க கூட ஒரு காலத்தில் அழிஞ்சிருவாங்க. நீர் அவ்வளவு அழியாத வரம் பெற்றிருக்கின்றீர். அப்படிப்பட்ட நீர் இப்படி மேலான பராக்கிரமங்களை பெற்ற தேவரீர் இப்படி ஒரு மன கிரேசத்தோடு இங்கே இருக்கிறது காரணம் என்ன சுவாமி
அதை அடியேற்கு கூறியருள வேண்டும் என்று அந்த அம்மா உற்கையானவள் சிந்துராஜனிடம் கேட்கிறார். இன்னுயிர் நாயகி இறைஞ்சி நெஞ்சலி இன்னலை வினவளோ இலகி மன்னர்கள் மன்னவன் விழி நீர் வார நெட்டு ஈர்த்து அன்னவள் விழியோ நீர் அரும்ப கூறுவான். இன்னுயிர் நாயகி தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, அம்மா நீ அப்படியே கண்ணீரோட பேசுறாரு தன்னுடைய மனைவியை பார்த்து. அந்த அம்மாவும் அழுது கொண்டே பேசுகிறார். பெருமூச்செறிந்து என் மனத்துக்கு இனிய காதலியே, நீ கூறிய அனைத்தும் உண்மை. சிவபெருமானிடத்தில் 6 கரங்களோடு ஒரு புதல்வன் இவ்வுலகத்தில் பிறந்திருக்கின்றான். அவன் பிறந்த நாளில் தானே அவன் எனக்கு சத்துரு என்று அறிந்து நாள்தோறும் அளவற்ற வீரர்களை அனுப்பினேன். முடியல கையலா இங்கு நீ சாற்றும் யாவையோ மெய்யனை முடித்திட விமலன் பாங்கரில் வையகம் வைப்பிடை வந்து தோன்றினான் கயிறு 3 கவினோர் சிறான் 5 கரத்தோட இங்கே ஒரு சிறுவன் தோன்றியிருக்கின்றான். இவனை நம்ம எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு, கேட்குறாரு. அப்போ பார்க்குறாரு, அது மட்டும் இல்லை, அவன் பிறந்த நாள்லேருந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். பயந்த நாளே அவன் பகை ஒன்று ஓர்ந்து நான் வயந்தகு வீரரை வைகளும் வியந்துரு விடுத்துளேன் மேயினாரெல்லாம் சயந்தலே அவன் கையார் சாடப்பட்டனர். அவன் பிறந்த நாளிலிருந்தே அவன் எனக்கு சத்துரு. நாள்தோறும் அளவற்ற வீரர்களை அனுப்பின, எல்லாத்தையும் அவன் அவனுடைய கரத்தால் மடித்து விட்டான். அது மட்டும் இல்லை, சகல பராக்கிரமங்களும் சேர்ந்த கனலாசுரனையே கடல் போன்ற சேனைகளை கூட்டி அனுப்பி இந்த சேனைகளோடு அவன் யுத்தம் செய்ய முடியாமல் மாண்டான். நெட்டிரும் கணை நின்மலன் நேர்பல தூண்டி தொட்ட சிந்துவின் கணையலாம் கணத்திடை தொலை தங்கு எட்டலார் கணையால் அவன் உதலரும் இருதோள் ஒட்டிரும் தொடை தாளிவை ஒருங்குற தொலைத்தான். அவன் என்ன செய்யறான், அவனோட இதையும் அவனால் கனலாசுரனை அனுப்பியும் அளவற்ற யுத்தங்களை செய்ய ஜெயிக்க முடியலை. இது போக சூரிய சந்திரன் அக்னி முதலியவங்களெல்லாம் நான் எங்கேயும் அந்த வனத்துக்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு நான் பிடிச்சு வச்சிருந்தேன். அவங்களையும் சூரிய சந்திரர்களையும் என்ன செஞ்சான், அவன் விடாமல் பண்ணிட்டான். அதையும் அவன் அவருடைய பூதகணங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு, என்னுடைய ஆட்சியிலிருந்து இழுத்துருச்சு. வல்லைவாம் பரி நீங்கி நீன் மணி இரதத்தை புள்ளி மூர்ச்சையாய் கிடந்தனன் புரைபடு சிந்து வல்லன் மூழ்கிய அரசனை காத்து ஐயனின்ற நல்ல சேவகனாம் விருபாக்கன் நலிந்தான் கணல் பெயர் அவுணனை கடல்களோ எனோ இனற்பெரும் சேனையோடு ஏவினேன் அவன் மனப்பெரும் ஆயைவன் சமர் ஆற்றுபூ சனப்பெரும் படையோடு தளர்ந்து மாய்ந்தனன். அப்படியே தளர்ந்து அவன் மாய்ந்துட்டான். அது மட்டும் இல்லை, இரவி வெண் மதி கனல் என அவையும் மன்னவன் விரவி வாழ்வனத்திடை மேவுரா வகை கரவுறச் செய்தனன் கணத்தில் வேறு செய் தரவிரி அல்குழாய் அமர்க்கு மேவினான். சூரிய சந்திரன் நிலா அக்னி எதுவுமே அந்த பூதகணங்கள் இருக்கிற அந்த முனிவர்கள் இருக்கிற இடத்துக்கு போக விடாம நான் பிடிச்சு வச்சிருந்தேன். ஆனா அதையும் தாண்டி அவர் சரி பண்ணிட்டாரு. அவர்களை எல்லாம் ஒரு நொடிப்பொழுதில வேறே உண்டாக்கி வர வச்சிட்டாரு. விண்ணவர் தம்மை சிறை விடுக்க என்றொரு திண்ணிய தூதனை செலுத்தினானவன் எண்ணியோர் சிறுவன் என்று இகழ்ந்த புத்தியால் நன்னினேன் படையோடு ஞாட்பின் மாதராய். இவரை யுத்தத்திற்கு வர சொல்லி ஒரு நொடி பொழுதில வேறே உண்டாக்கி யுத்தத்திற்கு தேவர்களையெல்லாம் சிறையில் நின்று விட சொல்லி பராக்கிரமுடைய ஒரு தூதனை அனுப்பினார். அவனும் இங்கு நடத்தி சென்ற காரியத்தை நீ அறிந்த.
சிவகுமாரனை சிறுபிள்ளை என்று பேதமை புத்தியினால் அவனோடு யுத்தம் செய்ய சென்றேன். முடியல. என்ன செய்ய? இருவர் மந்திரிகளும் எண்ணில் வீரரும் ஒருவரும் சேனையும் புழுதியாயின. முறுவழித்திட பெரு முதன்மை குன்றினே. சிறுவனாய் அமர்த்திர துயர்ந்த செம்மலுக்கு 20 செயல் அரிதன் செய்கேன் என்றான். இந்த சிறுவன் நினைச்சிட்டு யுத்தத்துக்கு சென்ற அந்த என்னுடைய அமைச்சர்களும் சேனைகளும் மாண்டார்கள். உடனே அளவற்ற யுத்தங்களை நடத்திய சிறுபிள்ளையின் கரத்தால் 2 செவிகளையும் மானத்தினையும் இழந்தே. ஒரு சிறைப்பட்டுளியும் உம்பரார்களும் முறுவழித்திட பெரு முதன்மை குன்றினேன். சிறுவையாய் அமர்திறத்துயர்ந்த செம்மலுக்கு 20 செயல் அரிதன் செய்கேன் என்றான். இப்படிப்பட்ட வயதில் சிறியவனாயிர அவர்கிட்ட போய் நான் போர்க்களத்தில் பெரியவனாயிருக்கின்ற பாலனை செய்ப்பது மிகவும் கஷ்டம். இனி என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு துயருற்று அவன் பத்தினியாகிய உற்கை என்பவர்கிட்ட அப்படியே அவளும் சொல்லிட்டான். உள்ளன யாவையும் உழைந்து கூறலும் மல்லிலை வேள்வள தரைய நானனன் தெல்லிதின் நோக்குபு தேவி துர்க்கைதான் ஒள்ளிய அமிழ்தன உரைக்கள் உற்றனல். அவருடைய மனைவியாகிய உற்கை இப்ப சொல்றா. என்ன சொல்றா? மக முதல் தொழில்களான் வானுளார் தமக்கு அகமகிழ் செய்திடும் அறையர் தங்குளத்து திகழ்வர தோற்றிய இறைவ பண்ணவர் தகவுரு பூசனை சமைக்கற்பாலையே. சுவாமி, எனது உயிருக்கு உயிரான நாயகனே, யாக முதலியவை செய்து சகல தேவர்களுக்கும் திருப்தி செய்து வாழ்கின்ற அரச குலத்தில் உள்ள ராஜாதி ராஜனாகிய தேவரீர் இப்போது அத்தேவர்களை வணங்காது அவர்களுக்கு தீங்கு செய்கின்ற அசுரர்களை ஆதரித்தீர், அத்தேவர்களை சிறைப்படுத்தினீர். அந்த அம்மா சொல்லிட்டா, எப்படி வாழ்ந்த எந்த குளத்தில் வந்த நீங்கள் இந்த அசுரர்களோட, அதாவது நல்லவனோட சேர்ந்தா நல்ல புத்தி, கெட்டவனோட சேர்ந்து கெட்ட புத்தியில் மாறிட்டேரு. அது அழகாக அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஆதலால் அந்தரற்கு இடர்புரி அரட்டர்கள் தங்களை வெந்திரள் அவுணரை வெளிர்கற்பாலினி சுந்தர தேவரை துயர வைத்தனை மைந்துரும் அவுணரை வாழ வைத்தனை. தேவர்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்தீரு, ஆனால் அந்த அரக்கர்களுக்கெல்லாம் இன்பத்தை கொடுத்து அவங்களையெல்லாம் வாழ வச்சிரு. அப்படி இருந்தா இது எப்படி சுவாமி நமக்கு நல்லது நடக்கும் என்று கூறுகிறாள். உடனே சித்தத்தோட நல்ல புத்தி இருக்குது, ஆனால் சிந்துராஜன் கேட்டு நீ சொல்வது அனைத்தும் உண்மை ஒத்துக்கிட்டான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆயினும் யான் சொல்வதை கேள். அந்த ஆணவம் விட மாட்டேங்குது பார்த்தீங்களா? அவரை செய்தவத்தின் தீங்கினான் செம்மலே நினை எய்து வல்லிடரலாம் மேவீட்டிற்றினாள் 5 விண்ணவர் சிறை அகற்றின் வாழலாம் பொய்த வீரரு பொய்ய புதல்வனால் என்றாள். இனிமேலாவது நீங்கள் தேவர்களை விட்டுருங்க, இப்படியே இதை வச்சு பிடிச்சிக்கிட்டே நிற்கக்கூடாது. தேவர்களை விட்டு விட்டால் நாம் இனிமேல் சந்தோஷமாக வாழலாம் நம்மளுடைய குழந்தைகளோட. அந்த அம்மா நல்லபடியாக தான் அட்வைஸ் பண்ணுது. ஆனால் இவர் கேட்காம என்ன செஞ்சிட்டாரு? முடியாது. வன்மையில் இல்லவள் வகுத்து கூறலும் தின்மதி சிந்துதான் தெளிந்து செப்புவான் உண்மையே ஆயினும் உரைத்த நின்மொழி பெண்மையே சிறந்துளாய் பேச கேண்மதி. உண்மையே நீ சொல்றது அத்தனை உண்மையா இருந்தால் நான் சொல்றது தான் நீ கேட்கணும். வீரரும் அமைச்சரும் வெய்ய சேனையும் போரிடை விந்த விந்து புலவரை சிறை தீர நாம் விடுத்திடில் சிரிப்பன்றே நெடும் வாரவர் தமக்கும் பண்ணவர்க்குமே. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு நான் விட்டுட்டேன்னா நமது படை வீரர்களும் அமைச்சர்களும் அளவற்ற சேனைகளும் யுத்தத்தில் மாய்ந்து போன பின்பு தேவர்களை சிறையில் நின்று நான் விட்டால் திரிலோகங்களும் என்னை பார்த்து சிரிக்காதா? இத்தனை விபத்துக்களை அடைந்த பின்பும் நான் உயிரோடு இந்த பூவுலகில் வாழ்ந்திருப்பதை பார்த்தால் என்னைய பார்த்து இந்த உலகமே சிரிக்கும். இருந்தா போரில் இருந்து நான் போயிருவேன்,
இல்லைன்னா வெற்றி பெறு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன். பிரஸ்டீஜ் அவருக்கு. சிறை விடுத்து அமரரை தேகத்தோடு மண்ணுறைவதென்னும் போர் உழைக்கி மாமையில் இறையவன் படையினால் இறப்பின் எற்றைக்கும் நிறைவுகளோடு கது நிலவி நிற்குமே. இப்போது அவர்களை விட்டுவிட்டால் உயிரோடு எனக்கு இந்த இது வேண்டாம். அப்படி வாழ்வதை காட்டிலையும் இந்த சிறுவனோட நான் யுத்தம் செய்து அவருடைய கையால் நான் வாழ்கிறேன். அப்படி போயிட்டா அதுதான் எனக்கு புகழ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிட்ட சொல்றார். ஆதலால் தேவரை அகற்றும் அரிலை மாதராய் போவன மறுத்து உரைத்தனன் நாயகி உளம் கவன்று நீங்கினால் ஏதமாகி இரா பொழுது நீங்கிற்றேன். அந்த அம்மா என்ன செய்து, இந்த பூ உலகத்தில் நமக்கு கணவர் இவரை வச்சு நம்ம எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் இவர் ஆயுதத்தினால் இறந்தாலும் இறப்போம் ஒழிய நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருனே அந்த அம்மா இப்படியே மனசில் வேதனையோட கிளம்பி போயிட்டா. இவர்கிட்ட இனிமேல் சொல்லக்கூடாது. உடனே இராப்பொழுது நீங்கிடுச்சு. மறுநாள் விடிந்தாச்சு. சூரியன் வருகிறான். வானிடை என்னோடு வைகளும் பொருந்து தானவர் குலாத்தையும் சாடு நீ என ஞான வித்தகர்க்கு உரை நவிற்ற போந்தன வானவை அவன் கடல் அகற்றீர் தோன்றினான். சூரியன் என்ன செஞ்சிட்டாரு, நாள் மறைஞ்சவரே மறுநாள் இன்னைக்காவது விநாயக பெருமானுக்கும் சிந்துராஜனுக்கும் போர் நடக்கும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு வேகமாக வழக்கமாக உதிக்கிற 6 மணியை விட 5:50க்கே உதிச்சிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறத நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகள் ஆளும் துதித்திடற்கு அரிய செல்வேன் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்யசோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா.